வருவீங்களா போயிட்டு தான் எல்லாத்துக்கும்? இருக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஆ. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாளைக்கு 100 பேர் வந்தாங்கன்னா இன்னைக்கு 30 பேர் கூட வர மாட்டேங்கிறானுங்க. ஏங்க, அதெல்லாம் பேமெண்ட்லாம் நிறைய ஆளாளுக்கு நம்மளால பண்ணிட்டு தானங்க இருக்கிறாங்க இல்லையா? பேமெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஆனா கோஷ்டி இருக்குல்ல, இப்ப வானதி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சைடு ஆளுலாம் ஒன்னும் இறக்குறதே இல்ல. ஆனா இல்ல இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வானதி அக்கா, நம்ம ஒரு செல்வகுமார் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே எங்க தலைவருக்கு. அவரு செல்வகுமாருக்கு அவருக்கு ஒரு காண்டு, அவரு அவருக்கு சீட்டு கிடைக்கலன்ட்டு. ஏங்க, அதுக்காண்டி நம்ம இந்த கட்சியை அக்கா இந்த சீட்டு அக்கா கிடைக்கலன்னு எல்லாத்துக்கும் கட்சி நான் விட தான் முடியுமா? பெருசு. ம். அது உண்மைதாங்க, நமக்கு தெரியுது. ஆ. நம்ம ஒரு கொள்கை அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுல போறேங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நான் தான் பெரிய ஆளு, நீ தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. கட்சி தலைவரையே தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கெல்லாம் தலைவர் மட்டும் தான் ஜெயிப்பாரு நம்ம தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம் நாங்களுமே. என்னன்னு எங்கேங்க கேட்டீங்கன்னா, தலைவர் ஒரு ஆள் ரெண்டாவது ஜெயிச்சா கூட போதும் அப்படின்னு. ஒரு ஏன்னா இப்ப ஆள்ல எங்க ரெண்டாவது ஏரியால இடம். பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது. நான் நம்ம அண்ணன் கூட போட்டு தான் இருந்தேன். அவர் வேட்பாளர் இவர் கூட, நம்ம ப்ரொஃபசர் கூட. அப்படிங்களா? அவரு ஆமா. பரவாயில்லைங்களா? அவரு நல்லா ஏங்க, பேசுவாருங்களே. அதெல்லாம் பேச்சலாம் அண்ணனை பத்திலாம் ஒன்றும் குறை கிடையாது அதெல்லாம். ஓ. அதே மாதிரி போயிட்டு இருக்கிற அப்படி எல்லா இடத்துக்குமே நல்லா தான் போறாப்புல. என்னன்னா இந்த ம். கேஸ் ஒன்னுல நம்ம ஆள் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. அந்த நியூஸ் வந்து தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு போக்சோ வழக்குல ஆமா ஆமா ஆமா, தெரியுங்க. அது அண்ணனுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுமே நமக்கெல்லாம் மனசு விட்டு போச்சு அப்படியே. ஏன்னா ஐயோ, அப்படிங்களா? போக்சோன்றப்ப ஏன்னா குழந்தை குட்டி எல்லாம் நமக்கு இருக்கு இல்லைங்க. ஒரு கண்டிப்பாங்க. அதெல்லாம் மத்த வந்து அத- மத்த ஒரு அதெல்லாம் வந்து கேஸ்னா நம்ம கூட விட்டு கொடுக்கவே பிரச்சனை கூடாது. இல்ல கார்த்தி. இப்போ அடிதடி கேஸ்ல மண்ணை மாட்டிருக்காரு, செஞ்சிருக்காருன்னா கூட நான் சொல்லலாம். யாருங்க இப்ப பிரச்சனை பண்ணாம இருக்கிறா, செய்யாம இருக்கிறா, அடிதடிலாம் இப்ப வரதான் எல்லா செய்யுது. கட்சிக்காரனும் இப்ப பிரச்சனையில இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை அதான் பண்ணாத அது கட்சிக்காரர் இல்ல. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு இந்த வழக்குங்கிறப்ப நமக்கு மனசு ரொம்ப உடஞ்சு வச்சுங்க. ஏன்னா போக்சோ வழக்குங்கிறது பாவம் 18 வயசு கீழேயா அந்த பிள்ளைகள் பாவம். அதான் அவனுங்க அதான் நம்ம ஆள அதாங்க. மாட்டிக்கிட்டானுங்க. நம்ம ஆள அண்ணனை வர சொல்றானுங்க. இதுல ஒரு வேட்பாளரா வேற இருக்கிறாரு. நம்ம ஓட்டு கேட்டு போறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுல இருந்து நான் போறத குறைச்சிட்டு அப்படியே சரி இங்க போவானுமா. பாத்தீங்கன்னாங்க 3வது இடமே வந்து அதுவே பாத்தீங்கன்னா பெரிய சவாலா இருக்குங்க. எப்படிப்பா போகுதே அங்கெல்லாம் தேர்தல்லாம் அப்படின்னு மதுரைக்காரர் கேட்குறாரு. என்னன்னே என்னத்தனே சொல்றீங்க, கோயம்புத்தூர்ல ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்றாரு. என்னப்பா அப்படி சொல்றீங்க? ஆன்லைன்லாம் பயங்கரமா ஓடுதேப்பா, தலைவர் தான் ஜெயிப்பார்னு போடுது. ஆன்லைன்ல நம்ம தானே போட்டு விடுறோம். இது என்னன்னா பிஜேபி கும்பலுக்கு மட்டும் இல்ல, நாம் தமிழர் கும்பலும் இதை தெரிஞ்சுக்கணும். ஆன்லைன்ல நீங்களா உங்களை ப்ரமோட் பண்ணி போட்டுக்கிற வீடியோக்கள் ஓட்டா மாறும்னு கற்பனை பண்றீங்க பாருங்க, அங்கதான் நீங்க தோத்து போற இடம். மக்கள்கிட்ட போய் நின்று அரசியலை பேசி உழைச்சு ஓட்டு கேட்டதான் போடுவாங்க. இது ஒன்றும் பீகார்